சொல்ல இல்ல ராணி, குடுத்தாவ மைனி. நான் காட்டேன். நபத்தில ஏ அழகா இருக்குவே. ஆமா, மர்மமே அழகா வாங்கி கொடுத்திருக்காவல. ஆமா. எத்தனை பவுன் ராணியா? எம்மா ஒண்ணே காலே. அப்படியா? எப்படி மக்கா? நகைச்சீட்டு போட்டிருக்காவமா. கரெக்டா என் பிறந்த நாளைக்கு எடுக்க மாதிரி ஒரு வருஷத்துக்கு நகைச்சீட்டு போட்டு மாசம் மாசம் 15,000 கட்டியிருக்காவ. அதை வச்சு எடுத்தண்டாவ. காலையில பிறந்த நாள்னே மறந்துட்டாவமா. அதுக்காண்டி நான் கொஞ்சம் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தேன்னா மத்தியானம் வீட்டு சாப்பிட வரும்போது ஆளு இப்படி கொலுசோட வருது. தங்க கொலுசு வாங்கி கொண்டு வந்து என்னை அப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாவ. தங்கராணி மாப்பிள்ள என்னமா வாங்கி கொடுத்தாரு? அதையும் என்ன வாங்கி தருவா மைனி? ஒண்ணும் வாங்கி தரல. பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. எங்க அத்தா அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. எங்க அக்காட்ட அதான் சொன்னேன். காலையில போன் அடிக்கும் போது இப்படிதான் சொன்னா. அத்தா எப்படி மறக்க மாட்டா, உனக்கு ஏதாவது வாங்கி தருவோம்னு சொன்னேன். என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? வந்துட்டீங்களா? எல்லாமே இருந்துச்சா? இருந்துச்சுமா. என்ன சுமதி? தாங்க. செல்வராணி மாப்பிள்ள தங்க கொலுசு வாங்கி கொடுத்திருக்காரு. அததான் காமிச்சிட்டு இருந்தா. அப்படியா? ஆமா ஆமா. என்ன இன்னேரு நல்லா இருக்குதா? சூப்பர். பரவாயில்லையே, மச்சான் நல்ல சர்ப்ரைஸ்ல பண்ணியாப்ல. சரி எல்லாரும் சாப்பிடுவோமாமா. 8 மணிக்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வந்துறேன். மச்சாமா 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாப்ல. அவங்களுக்கும் சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டேன். போகும்போது கொண்டு போயிருங்கன்னு. அப்படியா? நான் அவில ராத்திரிக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கணும்னு சொன்னேன். அப்ப ஃபோன் பண்ணி சொல்லணும் பாத்துக்கனே. சரி சரி சொல்லிரு. நாமளா ஒண்ணுமே சொல்லல. அவிலே சாப்பிட்டுடுவான்னு விட்டுட்டேன். போயிட்டு வரேன் மட்டும் தான் சொன்னேன். அதெல்லாம் சொல்லிட்டு வரணும். புருஷன் என்ன சாப்பிடுவாவ பாவம்லான்னு சொல்லி எல்லாம் முதல்ல யோசிக்கண்டாமா. சின்ன பிள்ளையாம யோசிச்சுட்டே கிடக்க. பெரிய ஆள் தானே, அவங்களுக்கு திங்கணும்னு தோணாதா? எல்லாம் சொல்லணும். சரிம்மா, உங்க பாடு பாத்துக்கிடுங்க. தங்கராணியும் எல்லாரும் அங்க டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவோமா? மைனியோ இந்த பின்னாடி போய் சாப்பிடுமா மைனியோ? இந்த கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சிருக்கீல்ல, நல்ல பெரிய ரூமா தெரியுது. அந்த தோட்டத்துக்கு போற வழியில. ஆமா, அங்கனா கீழே உட்காரணும். உட்காருவோம், எல்லாம் ரவுண்டா இருந்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும்ல. அப்படியே உங்க இஷ்டம் தான் பாத்துக்க. சரி அப்ப அங்கே போயிருமா? சரி வாங்க மைனியா, நம்ம ஒவ்வொண்ணே பிரிச்சு சர்வத்துல எல்லாம் குழம்பெல்லாம் ஊத்தி எடுத்துட்டு போவோம். பிளேட்டிங் கொண்டு போய் அங்க சுத்தி இருந்து சாப்பிடுவோம். சரிம்மா, உங்க இஷ்டம் தான். எங்க என்ன சொல்லுதியே? சரிதான் சுமதி. முந்தியெல்லாம் சின்ன பிள்ளைல அப்படிதானே ரவுண்ட் கட்டி இருந்து சாப்பிடுவோம். இப்பமா அம்மா வீட்டுக்கு போனா அப்படிதான். எனக்கு அந்த இடத்தை பார்த்தோன்னா ஆசையா இருந்து வந்துட்டு இங்க இருந்து சாப்பிடணும்னு. மணி இப்ப 6:30 போல தானே இருக்கும். என்ன இருட்ட கூட இல்ல, அதுக்குள்ள சாப்பிடணுமா? எப்படி அதான் அண்ணன் 8 மணிக்கெல்லாம் கொண்டு முடியும்னு சொல்லாம்ல. சாப்பிட்டதுக்கு எப்படி கொஞ்ச நேரம் ஆகும் பியாசி எடுத்து சாப்பிட போய் இருப்போம். ஆமா, பிள்ளைகள் எல்லாம் மேல தானமா இருக்குவே. ஆமா மைனி, மேல இருந்து கதை விட்டுட்டு இருக்காவ. அப்படியே நீ போய் கூட்டிட்டு வரியா? சரி மைனியா. சுபி இங்க வா ஒரு நிமிஷம். இங்க கிட்ட வாள. என்ன சொல்லு? ஆமா, அங்க வச்சு என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா நீ? அதான் உனக்கு அங்க வச்சு புரிஞ்சு சொன்னல, மாதிரி எனக்கு திரும்ப கேக்க சொல்லல. ஆகாஷ் தான சொன்னா? ஆமா, ஓ ஆளு தானே. இல்ல இப்படி பேசாத, செவுட்ட பேத்துடுவோம் பாத்துக்க. யார் உன்கிட்ட சொன்னது? அந்த அண்ணி தான் சொன்னாவ. என்னது சொன்னா? இது எனக்கு அவி பைக்ல லிஃப்ட் எடுத்து வந்தோம்லாட்டி பூமாரி வீட்டுக்கு. ஆமா, அப்ப ரிட்டர்ன் போகும்போது உன்னைய பத்தி கேட்டாவ பாத்துக்க. ஆமா, நீங்க சொந்தக்காரவில எப்படி சொந்தம் அப்படி இப்படின்னு கேட்டாவ. சரி, அங்கெல்லாம் நான் கேட்டேன், யார் நீ இவ்ளோ விசாரிக்கறிய? என்ன இது லவ்வா அப்படின்னு கேட்டேன். விசாரிச்சா உடனே லவ்வான்னு கேட்றணுமோ? சும்மா கேட்டேன், தேடி விசாரிச்சதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. சரி, அதுக்காக என்ன சொன்னா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பாத்துர்க்கேன். உங்க ரிலேட்டிவ்னு தெரியாம போயிட்டு, ஆனா உங்க அக்கா வந்து என்கிட்ட ஒண்ணு பேச மாட்டா, நான் தான் பாப்பேன் அப்படின்னு சொன்னா. சரி, அப்படிதானே சொன்னா. அப்ப நீ என்னத்துக்கு வந்து என்னைய கிண்டல் அடிக்கா? உன் ஆளு தானே நீ என்கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கா? அவன் ஃபாலோ பண்ணா ஏன் ஆள் ஆயிருவானா? அப்படி இல்ல சந்தியா, அன்னைக்கு நீ அவனை பாத்துட்டு இருந்ததெல்லாம் கவனிச்சேன். அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த அண்ணன் அது கேட்டால கேட்டாவல, அந்த அளவுக்கு சும்மா கிண்டல் அடிச்சேன். நீ உண்மையா சொல்லு, உன் மனசுல அப்படி ஆசை இல்லையா? நீ சும்மா இருக்கறியா? உன்னை டவுட் கேட்க கூப்பிட்டா நீ ஏன்ட்டே கேட்டிட்டு இருக்கா. நேரம் வரும்போது பதில் சொல்லேன்னு. இப்பம்லாம் ஏன்ட்டே பதில் இல்ல. நல்ல பதிலா சொல்லிடி. அந்த அண்ணன் ரொம்ப சூப்பர் தெரியுமா? நல்லா எல்லாத்தையும் பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, நல்லா வாங்கி தருவாங்க. மெயினா அவ வீடெல்லாம் பாத்துக்கிறியா? நான் என்னத்துக்கு அவ வீட்டை போய் பார்க்க போறேன்? இது செம்ம பெருசு. ஒரு நாள் பைக்ல அப்படிதான் அவ வீட்டை கிராஸ் பண்ணி தான் கொண்டு நீ விட போனவள கிரவுண்டுக்கு. அப்பதான் காஞ்சா வீரா வீடு அப்படினவ. பாத்தேன், செம்ம பெருசு, பங்களா மாதிரி இருக்குது. மாமி வீட்டுக்கு 2 மடங்கு இருக்கும் தெரியுமா? அதனால என்னல வீடெல்லாம் இவ்ளோ பெருசா இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். என்னதான் எனக்கு பிடிச்சாலும் வீட்ல பெரியம்மா பெரியப்பா மாதிரி மாமா அத்தை எல்லாருக்கும் பிடிக்கணும், தாத்தா பாட்டிக்கு பிடிக்கணும். அதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுல. அதான் நான் அப்படி விட்டுட்டேன் விட்டுக்க. எனக்கும் அவனை பார்த்தா பிடிக்கும், ஆனாலும் ரொம்ப இது பண்ண கூடாதுன்னு அப்படி விட்டுட்டேன். அப்படியே சரி, உனக்கு எது கரெக்ட்னு தோணுவான்னு பாத்துக்க. சரில நீ இப்படி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காதனே. மாமி இருக்கும்போதே அவ்வளவு தைரியமா நீ கிண்டல் அடிக்கா. கண்டுபிடிச்சிட்டாவனா என்னலாம் நினைப்பாவ? சரி சரி, இனிலாம் கிண்டல் அடிக்க மாட்டேன்னு. சர்மிக்கு அந்த விஷயம் தெரியுமா? தெரியும் தெரியும், எங்க அம்மைக்கு தெரியும்ல. தெரியுமா?
ஜாலிதான் சந்தியாளுக்கு சீக்கிரம் கல்யாணம். நீயும் ஏதாவது சொல்லாதல, எனக்கு என்ன பயமா இருக்குது. இவன் ஒருத்தன் வேற. சரி சரி சொல்லல. எதுவுமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சுக்கிறாதே. உங்க தங்கச்சிக்கோ சித்திக்கோ யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி டி, நான் சொல்ல மாட்டேன். இப்ப போயிட்டு வரட்டா, பசிக்குது. அப்பவே கீழ வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்டாவே. சரி சரி போ, நானும் வாரேன். இத கேக்கதான் உன்னை தனியா கூப்பிடணும்னு கூப்பிட்டேன். சர்மி பக்கத்துல நிக்கும்போது கேட்க முடியாதுல. ஆமா, இந்த மாங்கா மடிச்சிட்டு புரியலையே, அப்ப கிண்டல் அடிக்கும் போதா தெரியல, அவ கவனிக்கலையா இருக்கும். ஓ சரி சரி, வா கீழ போவோம். என்னல காலேஜுக்கு போய் பயங்கர தீவனமோ? ஆள் நல்ல உடம்பு போட்டுட்டா. இந்த போறப்பு எல்லாரும் சாப்பிடுங்கம்மா, எல்லாம் தாராளமா இருக்குது. என்ன வேணுமோ கேட்டுக்கிடுங்க. நாங்க சாப்பிட்டு மைனியோ, நீங்களும் அப்படி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் குடுக்கணும்லாமா? நீங்க சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிடு. அத செல்வியக்கா வந்திருப்பாவல்ல மைனியோ, அவில விளம்ப சொல்ல வேண்டியதானே, நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம விளம்பிய மாதிரி இருக்குமாமா. நான் சாப்பிடும்போது நீங்களே என் கூட வந்து இருங்க, அது போதும். சரி சரி மைனியோ. எனக்கு ஏமக்கா இடியாப்பத்துக்கு மேல இவ்வளவு குழம்பு ஊத்தி வச்சிருக்கா? ஐயா நிறைய ஊத்திட்டானோட்ட. எனக்கும் அப்படிதான் ஊத்தி வச்சிருக்கா. ஐயா கேட்டுட்டு ஊத்தி இருக்கலாம், நான் சாப்பிட மாதிரியே ஊத்திட்டேன். இறைச்சியும் நிறைய வச்சிருக்க மக்கா, இவ்வளவு சாப்பிட முடியாது. பரவாயில்ல மாமா, சாப்பிட்டுட்டு வைங்க. அது முதல்ல பார்த்து ஊத்தி இருக்கலாம்ல. அதான் மைனி தெரியாம ஊத்திட்டேங்கவல்ல, மாதிரி யாமே சொல்லிட்டேடா. கேட்டேம்மா, உடனே மைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரால. ஆமாமா, சொன்ன ஒரு மாதிரில இருக்கும். இவ்வளவு வேகம் சாப்பாடு போட்டு தந்திருக்காவ, அதானே. சரிம்மா, நான் ஒண்ணுமே சொல்லல, சாப்பிடுங்க. அந்த பயம் இருக்கட்டுனே, மைனிக்கு நாங்க இருக்கோம் பாத்துக்க. என்ன பாசம் பத்தியில. ஆமா, சுபி சாப்பிடு மக்களே. சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீ பட்டர் சிக்கன் மசாலாவா எடுத்துருக்கா? ஆமா ஆமா. பன்னீர் மசாலாவும் என்ன டேஸ்ட் பாரு. இது சாப்பிட்டுட்டு வாங்கினேன். சரி மக்களே. சந்தியா சர்மி எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. சரி டே. சாப்பிட்டு திரும்ப ஒருக்கா வாங்கணும். ஆளுக்கு 2 தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. வாங்கியோ வாங்கியோ. அட்டகாசமா இருக்கும் பாத்துக்க. என்னது, நானா இல்லனா பட்டர் மசாலாவா? ரெண்டுமே நல்லா இருக்கும் சுமதி. நானும் நல்ல சாஃப்டா இருக்கும் பாத்துக்க. அம்மாயும் அப்பாவுமே இதை சாப்பிடலாம். ஏமா இது வேணா எடுத்துக்கிடுங்கன்னு, நல்ல சாஃப்டா தான் இருக்கும். நீங்க சாப்பிட்டதுக்கு பக்குவமா வச்சதையே என்னால சாப்பிட முடியுமோ இல்லையோ தெரியல மக்கா. இதுல அதையும் சாப்பிடுங்க. சரி பாப்போம் பாப்போம். தங்கராணி மொவாய இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. சாப்பிடு மக்கா. இல்ல பாட்டி, இங்க சுத்தி அழகா இருக்குல, நல்ல காத்து வருது. இந்த லைட் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படி இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு அதெல்லாம் பாருடி. இன்னமும் 1 மணி நேரம் இங்க தான் இருக்க போறோம். சரிம்மா. நீ இறைச்சி எடுக்கலையோ? பன்னீரே எடுத்து வச்சிருக்கா? ஆமா, இத சாப்பிட்டுட்டு அதை வாங்குவேன். நிறைய குழம்பு ஊத்தி வச்சிருக்கா, சாப்பிடுவியான்னு பாத்துக்க. பாத்திரத்துல ஊத்தி சாப்பிடுங்க, பிளேட்ல. அதுலயே தொட்டு தொட்டு சாப்பிடாத, மாதிரி மீதி இருந்தாலும் யாரும் சாப்பிட முடியாம போயிரும். சரிம்மா. நித்யாளுக்கு ஏதாவது வேணுமா? ஒரு நாள் சாப்பிட்டுருக்கா, இன்னொன்னு கூட வாங்கிக்க. வாங்கிக்கிறேன். இன்னொன்னு இருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். சரி சரி மக்களே. என்னை சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுனே. ஆமாண்ணே, வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டோம். அப்படியேம்மா, சரி சரி. இந்த குலாப் ஜாமுன் வாங்கி வச்சிருந்தனே சுமதி, அவ அததானே எடுத்துட்டு வரேன்னு போனா. அடுக்கலையில இருந்து வராண்டாமா, வரட்டு இரு. அப்படியே எனக்கு தெரியாதுமா, அதான் கூட்டேன். கடைசில இனிப்புக்கு குலாப் ஜாமா? ஆமா, இதுல பார்த்து ஏதாவது ஸ்வீட் வாங்குவோன்னு வாங்கினேன். கேக்கும் தின்றுக்குது, எத்தனை ஸ்வீட் சாப்பிட. ஏமா நீங்க சாப்பிடாண்டாம போதும். உங்களுக்கு அப்பாக்கும் கிடையாது, நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிடியோன்னு. அது எப்படி எனக்கு இல்லாம உங்களுக்கு அம்மாவையும் தருவா? எனக்கு தான் முதல்ல கிடைக்கும், அப்படிதானே ராஜா? ஆமாமா. இன்னாகமா எடுத்துக்கிடுங்க எல்லாரும். இது என்னது மைனி, என்ன பெருசா இருக்குது? ஆமா, நல்ல பெரிய குலாப் ஜாம் பாத்துக்க. ஆனா நல்லா ஊறி உள்ள நல்ல சாஃப்டா இருக்கும் பாத்துக்க. உள்ள வர நல்ல ஜூஸியா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சரி மைனியா, நான் எடுத்துக்க. தேங்க் யூ மைனி. ராணி எடுத்துக்க. ஆட்டு மைனியா. எங்க உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம், நான் தான் டேஸ்ட் பார்க்கணும்னு சாப்பிட்டோம்ல, போதும். யாம்னே சுகர் வந்துறன்னு பயப்படுதியா? கட்டுப்பாடா இருக்குது பரவாயில்ல தானமா. வயசு 47 ஆகு, இன்னும் கண்ட கடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? செல்வராணி, உங்க அண்ணன் என்ன நினைச்சா? பால்ல கூட சீனி இல்லாம தான் குடிக்காவ. நிறைய சீனி குறைச்சிட்டா ஊத்துக்க. நம்மளுக்கு தான் முடிய மாட்டேங்குது. எனக்கு வயசு 44 ஆயாச்சு, பாத்துக்க. அத எடுத்துக்கிட்டீங்களா? என் மோவனே திங்கல, நான் என்னத்துக்குமா போட்டு தின்னுட்டு. ஏமா ஒன்னு டேஸ்ட் பாருங்க, நான் டேஸ்ட் பாத்துட்டேமா. ஒன்னு சாப்பிட்டுட்டு தான் வேண்டாம்னு சொல்லி நீங்க ஒன்னு கூட சாப்பிடல. ஐயா பரவாயில்ல மக்கா, இது தேவட்டு மதுக்க, ரொம்ப சாப்பிட முடியாது இதெல்லாம். அப்படியா? சரி சுமதி, விட்டுரு. அங்க பிள்ளைகள் இருக்கும்ல, அப்படியே கூடு. சரி போ. அப்ப வீட்டு பரப்புடுவோமாக்க. அவிகளுக்கு சாப்பாடு நம்ம தானக்க கொண்டு கொடுக்கணும். 8 மணிக்கு போவோம்னு, மணி 8:30 ஆயிட்டு. ஆமா ஆமா, கிளம்புவோம். சூப்பரா இருக்குவே. நல்லா இருக்கு பாத்துக்க. என்ன எந்த கடைனே? லால் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டுக்காரருக்கு கடை பாத்துக்க. ஓ அப்படியா, நல்லா இருக்கு பாத்துக்க. வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாக்கா, அங்க நிறைய இருக்குவே. பாத்துக்கிடுவோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டியா சுமதி? கொடுத்துட்டேன். மைனி அப்படி நாங்க வீட்டுக்கு கிளம்பியோ? அப்படியாமா? ஆமா, 8 மணிக்கு போகலான்னு பார்த்தோம். நேரம் ஆயிட்டுல இப்பமே.
போட்டு வச்சிருக்கேன், என்ன எடுத்துட்டு வர சொல்லேன். செல்வி, அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. மருமங்க ரெண்டு பேருக்கு துணியா அங்க ரூம்ல இருக்கு பாத்துக்க. ஐயா ஆமா பத்தியெல்லாம் நானே எடுத்துட்டு வரேன். அதுக்கு ஒரு பை கொடுத்துருங்க மைனி. தாரேம்மா. எம்மா வீட்டுக்கு போயிட்டாரா? எப்பா போயிட்டாரப்பா? சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. லீவுக்கு வாங்கன்னு. சரிப்பா, கண்டிப்பா வரோம். எம்மா போயிட்டாரே? எப்பா போயிட்டாரே? பார்த்து இருந்துடுங்க. சரிம்மா. நீயும் பிள்ளைகளை லீவுக்கு இங்க கூட்டிட்டு வாமா. சரிப்பா, கூட்டிட்டு வந்து விட்டுட்டாது போறேன். எனக்கு அப்படி 10-15 நாள் இருக்க முடியாது. பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போறேன். நீ விட்டுட்டு போ, உனக்கு அங்க ஹோட்டல்ல பாக்கணும்ல, வேலை இருக்கும்ல. ஆமாப்பா. மைனியா போயிட்டு வரோம். போயிட்டார மைனியா. எங்களை இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் மைனியா. ஆமா, இப்படி ஒரு மைனி கிடைக்க நாங்க கொடுத்து தான் வச்சிருக்கணும். அண்ணனாவது எங்க கூட பிறந்தவன் செய்வான். ஆனா நீங்க எங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா? உங்களுக்கு என்ன நன்றி சொல்லாம இருக்க முடியலையே. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. பிள்ளைகளா முன்னக்கூட்டியே காருக்குள்ள ஏறி இருந்தாச்சு. ஆமாப்பா. கண்ணாடி சீட் வேணுமா? ஆளுக்கு ஒரு கண்ணாடி சீட்டா பிடிச்சாச்சு 4 பேரும். ஆமா. ஏமா 2 பேரும் கம்பு பையே கொடுங்க. கார்த்தி கீழே வச்சுறேன். சரிண்ணே. பாய் பாய். அங்க இருந்து டாட்டா காணிக்கலோ பறிச்சல்லுமா. ஆமா, பாய் பாய் பாய். ஏமா நீங்களும் கார்ல ஏறுங்க, அன்னைக்கு காரை எடுத்துட்டா பாரு. சரிப்பா, போயிட்டு வரேனே. சரிம்மா.